எல்லாருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். மன்னிச்சுக்கோங்க, ஒரு 2-3 மாதமாக வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியலை. சரியான நேரம் கிடைக்காம போயிடுச்சு. இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க. ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜனவரி மாதம் அப்படின்றது 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. முதல் பகுதி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். எல்லா விஷயங்கள்லையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லபடியாக தான் இருக்கும். 2ஆம் பகுதி அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கஷ்ட நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இதை சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு படம் பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இன்டர்வல் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்றது அப்படியே சந்தோஷமாக கொண்டு போகும். 2வது பார்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உட்காந்து படத்தையே பார்க்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வர மாதிரி. சரி, என்னென்ன நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா பொருளாதாரத்தில் சொல்லலாம். அதுக்காக கும்பமில் பிறந்திருக்க எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க அப்படின்னு கிடையாது, அர்த்தம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே பொது பலம்தான். உங்களோட ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணவரவுன்றது இருக்கும். சில பேருக்கு ₹1 கிடைக்கலாம், சில பேருக்கு ₹1,00,000 கூட கிடைக்கலாம். புரிஞ்சுதுங்களா? எல்லாமே உங்களோட ஜாதகத்தை அடிப்படையில் வச்சு தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், அதே மாதிரி நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றத கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை வெளி மாநிலங்களில் இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லைங்க நான் இருக்கிறது ஏற்கனவே ஒரு வெளிநாட்டில் தான் இருக்கேன், இங்கே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான, உங்களோட குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள், உங்கள் 2 பேர்த்துக்குமான நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்பட்டு 2 பேர்த்துக்கு இடையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். குழந்தைங்க ஆசைப்படக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அவங்க ஆசைப்படுறது எந்த விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. அப்படின்றப்ப அந்த பாண்டிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள், வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ அது எல்லாமே உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். வேலை கிடைக்குதோ இல்லையோ ஆனால் பார்த்திங்கன்னா முயற்சி எடுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது உங்களோட அந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க பாருங்கள்,
அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படின்றது பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி கல்வி சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறதா இருக்கட்டும். உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, உங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் பகுதி அப்படின்றது வந்து முயற்சி பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆக்டிவாக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் இவங்கள்ட்ட சோம்பேறித்தனம் அப்படின்றது வந்து நிறையவே இருக்கும். அதை வந்து யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கும்பமில் பிறந்திருக்க ஒருத்தர் வந்து இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்றதெல்லாம். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களையும் உங்களுக்கு இந்த மாதத்தோட முதல் பகுதி அப்படின்றது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அதாவது பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அங்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தும். இந்த முதல் பகுதி அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசில் உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேலை சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொண்டு வரும். அந்த இரண்டாம் பகுதி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தலைகீழாக கொண்டு போயிடும். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகள், அதே மாதிரி குழந்தைகளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி. அப்புறம் உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ஒரு விதமான குழப்பம் அப்படின்றதே ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். உடல் நலத்துலையும் சொல்லணும் அப்படின்னா முதல் பகுதி அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல. இரண்டாம் பகுதி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் நலத்துலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வீட்டில் இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வயதானவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தேவையில்லாத எண்ணங்களையும் ஆசைகளையும் மனசில் ஏற்படுத்தி விடும். மாணவ மாணவிகளுக்கு சொல்லணும் அப்படின்னா முதல் பகுதி அப்படின்றது நல்லபடியாக தான் இருக்கும். இரண்டாம் பகுதி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த படிப்பு சம்பந்தமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதிலெல்லாம் தடைகள் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மறுபடியும் வந்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும். ஏன்னா அந்த கும்பமில் பிறந்திருக்கவங்க பார்த்திங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்கள மாதிரிலாம் அந்த விருச்சியம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க. அந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து இவங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாலியாக இருக்கணும். எந்த வேலை பார்த்தாலும் சரி ஜாலியாக இருக்கணும், அதை தான் நினப்பாங்க. அதே மாதிரி தான் வீடாக இருக்கட்டும், இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லார்கிட்டையுமே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க. அது கும்பத்தால் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தமிழில் அதை வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த உளறுவாயின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்த சொல்லி இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்களால மனசில் அந்த விஷயத்தை வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கவே தெரியவே தெரியாது. உடனே சொல்லிவிடுவாங்க. சொல்லிவிட்டு அது மூலமாக என்ன பிரச்சனை வரும்லாம் யோசிக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க, ஒருவேளை நம்ம சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு குழந்தைத்தனமாக இருப்பாங்க கும்பத்தை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. அதே மாதிரி தான் உங்களோட பர்சனல் விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா,
அதெல்லாம் வெளியில் யார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் மன வருத்தத்தையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் கொண்டு வரும். இந்த குழந்தைத்தனம் அப்படின்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. பிடிவாதமாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொண்டு வரும். சுபகாரியங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடக்கிற மாதிரி இருக்கா அந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பகுதி அப்படின்றது உங்களுக்கு இந்த திருமணமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தும் தான். உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் அதுக்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க, உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் பகுதி அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சாலும் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும். அதில் இரண்டாம் பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழில் வகையில் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது தான். அதனால் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும். பணவரவு அப்படின்றது கும்பத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு கிடைக்கும் தான், அதை இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் செலவுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இரண்டாம் பகுதியில் கொண்டு வரும். அதனால் இந்த செலவு விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. ஜனவரி மாதம் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல் பகுதி அப்படின்றது உங்களை சந்தோஷமாக கொண்டு போயிடும். பொது பலன்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சந்தோஷமாக கொண்டு போயிடும். உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய தசாம்புத்திகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பலன்களில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். இரண்டாம் பகுதி அப்படின்றது எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க மெயினாக. ஏன்னா இரண்டாம் பகுதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் வராது, அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து ஏற்படுத்தும் தான். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்கள், உறவினர்கள் எல்லார்கிட்டையுமே வந்து பேசும்போது கொஞ்சம் பேச்சுக்களையும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு கோபம் அப்படின்றதையும் கொண்டு போகும். கும்பமில் பிறந்திருக்கவங்கெல்லாம் வந்து கோபப்படுறாங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே அந்த ஒரு குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் அந்த கோபத்தால் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் அப்படின்றதையும் வந்து நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். கோபத்தில் எதையும் பேசிடாதீங்க, எதையும் பண்ணிடாதீங்க. அது மூலமாக பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.